குடும்ப கல்லறை. யாக்கோப்பு தன் வாழ்நாளில் இறுதி காலகட்டத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அருமையான ஒரு பாடத்தை, விசுவாச பாடத்தை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். யாக்கோப்பை பாருங்களேன், தனக்கென்று தனியாக ஒரு கல்லறை கட்டிக்கொள்ளவில்லை, அதற்கு மாறாக குடும்ப கல்லறையை பற்றி பேசுகின்றார். எப்படி என்று கேட்டால், ஆபிரகாம் சாரா மரித்த பொழுது சாராவை அடக்கம் செய்வதற்கென்று இத்தியனிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கி, அது ஒரு குகை இருக்கக்கூடிய ஒரு நிலம், அதை கல்லறைக்கென்றே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த குகையில் சாராவை வைக்கின்றார். அதே கல்லறையில் தான் ஆபிரகாமும் அடக்கம் செய்யப்பட்டார். அதே கல்லறையில் தான் அவரது மகன் ஈசாக்கும் அடக்கம் செய்யப்பட்டார். அதே கல்லறையில் தான் ஈசாக்கின் மனைவி ரெபேக்காவும் அடக்கம் செய்யப்பட்டார். அதே கல்லறையில் தான் யாக்கோப்பின் முதல் மனைவியாகிய லேயாவும் அடக்கம் செய்யப்பட்டார். அதே கல்லறையில் தான் தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று யாக்கோப்பு விரும்புகின்றார். சிறிது நாட்கள் கழித்து யோசேப்பும் என்ன சொல்கின்றார்? நான் இந்த இடத்தில் தற்போது அடக்கம் செய்யப்பட்டாலும், அதாவது எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யப்பட்டாலும் கூட, நீங்கள் எகிப்திலிருந்து ஒரு காலகட்டத்தில் திரும்பி சென்று சொந்த நாட்டிற்கு செல்லும் பொழுது இங்கிருந்து என் எலும்புகளை எடுத்துச் செல்லுங்கள், எடுத்து சென்று அதே கல்லறையில் வையுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் யாக்கோப்பாகட்டும் யோசேப்பாகட்டும் நமக்கு உணர்த்தி சொல்லுவது என்னவென்று கேட்டால், கல்லறை, குறிப்பாக குடும்ப கல்லறை. குடும்ப கல்லறை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த கல்லறையிலேயே குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு ஆட்களும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை ஆபிரகாம் காலம் தொடங்கி இன்று வரை நாம் விசுவசிக்கின்றோம். நமது விசுவாசமே கல்லறையிலிருந்து தான் தொடங்குகிறது என்பதைத்தான் இதெல்லாம் உணர்த்துகிறது. இயேசுவின் கல்லறை வெறுமையாக இருக்க கண்டுதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவசிக்கின்றோம் அல்லவா? ஆகவே நமது விசுவாசம் கல்லறையிலிருந்து தொடங்குகிறது என்கின்ற பொழுது கல்லறையை, ஒரு குடும்ப கல்லறையை ஏற்படுத்திக் கொள்வதுதான் நல்லது. அதை பெரிய ஆடம்பர மாட மாளிகை போன்று அல்ல, விசுவாசத்தை உணர்த்தக்கூடிய வகையில் முன்னோர்கள் பெயர்களை அச்சிட்டு இத்தனை பேர் இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது பின்னால் வரக்கூடியவர்களும் எத்தனை ஆண்டுகள் இவர்கள் கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். குடும்ப கல்லறை நல்லதே.